அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்ற பெயர். ஒரு பெரிய கலெக்ஷன். டோட்டல் 50 காயின்ஸ், 50 நாணயம் மொத்தம். எல்லாமே 2 ரூபாய் நாணயங்கள். ஆல் இயர் ஆல் மின்ட்டு. ஒரு 2-3 நாணயங்கள் மொத்தத்தில் இல்லாமல் இருக்குது. 100க்கு 100% சொல்ல முடியலை. ஒரு 99%, 98% சொல்லலாம். மொத்தத்தில் ஒரு 2-3 நாணயம் இதில் இல்லாமல் இருக்குது. 2004 கல்கட்டா இல்லை. அப்புறம் 92 நொய்டா இருக்காது. 92 நொய்டா இருக்காது. 94 நொய்டாவையும் காணும். இந்த 3 நாணயமும் இதில் இல்லை. மற்ற எல்லாமே வச்சுட்டேன். மேக்ஸிமம் மொத்தம் ஒரு 50 நாணயங்கள் வச்சுட்டேன். நாணயங்கள் எல்லாமே நல்ல கண்டிஷனான முறையில் இருக்கும். மின்ட்டுகள்லாம் தெளிவாக தெரியும். கொல்கட்டானா அதில் ஒன்றும் இருக்காது, பிளேனாக இருக்கும். அதுதான் இருக்கிறதுல சிறந்த நாணயங்களாக தேர்ந்தெடுத்து தான் வச்சுருக்கேன். நொய்டா அப்படின்னா அதில் நொய்டா துண்டை தெரியும். மும்பையை வச்சுட்டு நொய்டான்னு சொல்ல போகிறதில்ல. நொய்டானா நொய்டா தான். இது கொல்கட்டா மின்ட்டு 2003 உள்ளது. 2004 இது ஹைதராபாத்து. இது மும்பை. இது கொல்கட்டா இல்லை. இது 2 நாணயம் சேர்ந்தாலே 1300 ரூபா. 2 நாணயம் வாங்கணும்னா 2004 ஃபுல்லாக எல்லாமே ரேர் ஆயிடுச்சு. 98 ஒரு ஹைதராபாத், 95 ஹைதராபாத்து, 98 ஹைதராபாத்து, 2000 சும்மா குத்துமதிப்பாக காமிக்கேன். 2003 ஹைதராபாத்து, 96 ஹைதராபாத்து. அந்த மின்ட்டுலாம் நல்லா தெரிதான்னு கூட காமிக்க எல்லாத்தையும். இது ஒரு சியோல் மின்ட்டு, ஸ்டார் ஓரத்தில் இருக்கும். இது ஒரு சவுத் ஆப்பிரிக்கா மின்ட்டு. இது வேறு ஒரு வருஷத்தில் ஓரத்தில் இருக்கும். 97 அது சியோலு, இது சவுத் ஆப்பிரிக்கா மின்ட்டு. இந்த நாணயம் டபுள் ரிம்மு. இது எல்லாமே ஃப்ரண்ட்டாக வச்சுருக்கேன். இது எல்லாத்துக்குமே சிங்கிள் ரிம்மு. டோட்டல் காயின்ஸும் இதில் சிங்கிள் ரிம்மில் இருக்கும். இந்த ஒரு காயின் மட்டும் டபுள் ரிம்மில் இருக்கும். இப்போ அது கூட காமிக்க ரிம்மை மட்டும் பாருங்கள். 2001 கொல்கட்டாவா அப்படி மிண்டை கூட சேர்த்து பார்த்துக்கோங்க. இது மட்டும் டபுள் ரிம்மில் இருக்கும். இதுக்கு மேலே ஒரு காயினை காமிக்கிறேன். 99 ஹைதராபாத்தை பாருங்கள். ஃபுல்லாக சர்க்குலாக பாருங்கள், சுற்றி சிங்கிள் மிண்டில் இருக்கும். இந்த ஒரு நாணயம் மட்டும் டபுள் டை. இது ரேர் காயின். இது ஒரு நாணயமே 200 300 மேலே விலை போயிடும். இருந்தாலும் இவங்களுக்கு லக்கு. நான் செலக்ட் பண்ணி எடுத்ததில் இந்த நாணயம் சேர்த்து வச்சுருந்து நான் அதை ஒதுக்கலை. அதுமாதிரி கிளிப் எரர்லாம் இருக்குது. இதில் கிளிப் எரர் இருக்குது, அதை நான் வெளியே எடுக்கலை. இன்னொன்று ஒன் சைடு ஃபுல்லாக இந்த இடத்துல இது டபுள் டை. இந்த இருக்கு வருங்க, இது ஒரு டபுள் டை. மும்பை மின்ட்டு. காயின் கண்டிஷனை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் எல்லாமே ஹைதராபாத் தான். இது எல்லாமே சுற்றி சிங்கிள் மின்ட்டாக தான் இருக்கும், சிங்கிள் டையாக தான் இருக்கும். ஒரு 2 நாணயம் மட்டும் டபுள் டை இருக்குது. கிளிப் எரர் இருக்குது. கிளிப் எரர் 2-3 இருக்குது. இது கிளிப் எரர். இந்த இருக்குல்ல, காயின் உள்ள பள்ளமாக இருக்கும், சுற்றி ரிம் மேடாக இருக்கும். எல்லா நாணயத்தையுமே ஒன்றுனாவே நான் காமிச்சிட்டு வந்துடுவேன். நேரம் தான் போயிட்டுருக்கும். இருந்தாலும் இதில் என் மேலே ஒரு நம்பிக்கை வைங்க, தவறுகள் நடக்காது அப்படின்னு. நடந்தால் அதுக்கு நான் முழு பொறுப்பு. என்ன சார் இல்லை மும்பைன்னு சொல்லிட்டீங்க, நொய்டா இருக்குது, நொய்டான்னு சொல்லிட்டீங்க, மும்பைன்னு இருக்குது, ஹைதராபாத்துன்னு சொல்லிட்டீங்க, நொய்டா இருக்குது அப்படின்னு நீங்கள் ஏதேனும் இதில் குற்றங்கள் கண்டுபிடித்தால் அதுக்கு நான் மாற்று நாணயங்கள் தரப்படும். எந்தளவுக்கு இதை ஃபில்ட்ரு பண்ணணுமோ அந்தளவுக்கு ஃபில்ட்ரு பண்ணி தான் நான் கொண்டு வந்திருக்கேன். 90 இது ஹைதராபாத்து. இது 90 மும்பை காணும்னு நினைக்கிறீங்களா? இந்த இருக்கிறவங்க தான் மும்பை. இது ஹைதராபாத்து. அது 3வது நாணயம் கொல்கட்டா. இதில் ஒன்றும் இருக்காது. எல்லாமே இப்போ 90னா இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 34 வருஷங்களுக்கு முந்தி உள்ளது. இந்தளவு கண்டிஷனாக கிடைக்கிறது பெரிய விஷயம். இது என்ன நாணயம்? 97 99 கொல்கட்டா, 99 நொய்டானா நொய்டா தான். அந்தளவுக்கு தெளிவாக பார்த்து வச்சுருக்கேன். அதையும் மீறி யானைக்கும் அடி சேர்க்கும் போது அதையும் மீறி ஒரு சில குற்றங்கள் இருந்தாலும் அதுக்கு நான் ஃபுல் கேரண்டி. அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு வேறு காயினை தருவேன். என்னுடைய ஃபோல்டரு, என்னுடைய ஸ்டைலிஷு, என்னுடைய ரைட்டன் எல்லாம் எனக்கு தெரியும். அதனால் இது பூரா வாங்கிட்டு வேறு ஏதாவது ஒரு நாணயத்தை கொடுத்து என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது.
சார் நீங்கள் இந்த நாணயத்தை கொடுத்துட்டு அந்த நாணயத்தை கொடுத்துட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. ரைட்டு, வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 50 மணி நாணயம் மொத்தத்தில் வந்து 3000 ரூபா ஏற்கனவே நான் கொடுத்தது தான். இந்த நாணயம் ஃபுல்லாக சோல்டு, பார்சல் பண்ண போகிறேன். இன்னொன்று வாங்கினீங்கன்னா இதை விட இன்னும் குட் கண்டிஷன் உங்களுக்கு நான் இருக்கிற நாணயங்கள்லேயே நல்ல தெளிவான நாணயங்களை நான் எடுத்து தருவேன். இந்த 50 நாணயம் தான் ஏற்கனவே நான் கொடுத்துருந்தேன். இப்போ இந்த 50 நாணயம் வாங்குறவங்களுக்கு ஒரு 2 நாணயம் கிஃப்டாக கொடுக்கேன். அது 2 நாணயம் வாங்கினா 400 ரூபா ஆகும். 1982 மும்பை மின்ட்டு, 1982 கொல்கட்டா மின்ட்டு, 2 நாணயம் தான் வெளியிட்டாங்க. இது ரெண்டுமே கமாமலிட்டி காயின். இது எல்லாமே நார்மல் காமன் காயின்னு. இது ரெண்டும் கமாமலிட்டி காயினாக வெளியிட்டிருக்காங்க. இதுவும் நேஷனல் இன்டகிரேஷன் காயின் தான். 2 rupees தான். குட் கண்டிஷனான காயின் தான். மும்பை மின்ட்டு உள்ள பாயிண்ட் தெரியுதா? இதில் ஒன்றும் தெரியலையா? அது எனக்காக ஒரு மனசு தோணுச்சு, ஒரு சின்ன ஒரு குட்டி ஆஃபர் கொடுப்போம் அப்படின்ட்டு. இது ரெண்டும் சேர்ந்து தான் மொத்தம் 52 நாணயங்களும் சேர்ந்து தான் 3 ரூபா விலை. ஒரு பயங்கரமான கலெக்ஷனு, ஒரு ரேர் கலெக்ஷனு. இருந்து ரொம்ப ஸ்பெயின் பண்ணணும், அதாவது உழைக்கணும். இவ்வளோ நாணயங்கள் கிடைச்சாலும் அந்தந்த மின்ட்டுகளை தேர்ந்தெடுத்து, இயர்களை தேர்ந்தெடுத்து, காயின்களை தெளிவுபடுத்தி, ஃபோல்டரு போட்டு, ஸ்டாப்லர் போட்டு எழுதி உங்களுக்கு பதிவு போடணும். அந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது. நீங்கள் இதை மட்டும் வாங்கிட்டிங்கன்னா வேறு 2 ரூபாய் தேடி நீங்கள் போக வேண்டாம். ஒரு சில மின்ட்டில் இல்லாமல் இருக்குது, அதை மட்டும் நீங்கள் வெப்லேயே வாங்கிக்கலாம். வெப்சைட்லேயே வாங்கிக்கலாம். அல்லது யாரும் டீலர்கிட்ட புக் பண்ணி அது ஒன்றை மட்டும் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இவ்வளவு நீங்கள் வாங்க வேண்டிய தேவையில்லை. இது எல்லாம் வாங்கினோம்னா உங்களுக்கு 7650 ரூபா ஆகும். நான் ஏற்கனவே சொன்னேன், அது 3825 ரூபா எவ்வளவோ இதுக்கு வந்துச்சு. நான் அதில் 3000 சொல்லலாம்னு பார்த்தேன். அப்படின்னு சொல்லிட்டு 3000 ரூபா சொன்னேன். 3000 பாதி ரேட்டு போட்டாலும் 3825 ரூபா வரும். 7650 ரூபா என்னோடய ஒர்த்து. இருந்தால் நம்ம அந்த அமௌண்ட்டு கொடுக்க முடியலை, ஃபுல் அமௌண்ட்டு கொடுக்க முடியாது. நம்ம எப்படியும் கொஞ்சம் லெஸ் பண்ணி தான் கொடுக்கணும். 50% லெஸ் பண்ணி, அதுக்கும் கீழே ஒரு 60-70% லெஸ் பண்ணி ஒரு 3000 கொடுக்க. இது ரெண்டும் உங்களுக்கு கிஃப்ட் ஆஃபர். இது வந்து கமாமலிட்டி காயின்ஸ். தேங்க்யூ நண்பர்களே, நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.